இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கம், this is SP Brando, the experience of வணக்கம் நாளே இவன் அடிபட்டு ஐயா தண்ணி கேன் போட வந்தேன். என்ன நான்லாம் அந்த காலத்துல போயிட்டு இதை பிடிச்சி பிடிச்சது ஐயர் என்ன திட்டி கவனிக்கிறேன். I really wish to remind you. வந்து இவன் போட்டியில் செக் பார்த்தலாமா? அவன் நான் விட வேண்டியது பாம்பேல நீங்க என்ன செஞ்சீங்க? சொல்லுங்க. மேரி கிறிஸ்மஸ். வணக்கம், this is SP Brando, the experience alert from நம்ம அனிமே நாடு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா 2024's அனிமே பேசுவோம்ஸ் ரீவைண்ட். தெரியும் கைஸ், தெரியும் நம்ம எல்லாருமே வந்துட்டு நிறைய இடத்துல அடி வாங்கியிருப்போம், அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கும். ஒரு பாசிட்டிவான ஒரு 2025க்கு போறது வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்றது தான் தெரியும். ஜஸ்ட் ஹேங் ஆன் தட். போர் அடிக்குதுன்னு சரி இந்த பக்கம் ஒரு குதி ஆமா வந்ததுதான் ஒரு ஆல்டர்னேட் ரியாலிட்டியில எஸ்கேப் ஆகலான்னு வந்துக்கு நேரா விழுந்ததுதான் தப்பிக்கவே முடியல. இதுல பாத்துருக்கல, நான் யூடியூப்ல முன்னாடி பார்க்கும்போது யூடியூப்ல போடுவாங்க எபிசோடு. அது கட் பண்ணி பாட்டு ஒரு எபிசோடு தான். அது கிட்டத்தட்ட ஒரு 15 பாட்டு வச்சிருப்பாங்க. அதுல இங்கிலீஷ் கூட இருக்காது, ஏதோ எஸ்பானலோட ஸ்கூலுக்கு போற வயசுல ஸ்கூலுக்கு போகாம வீடா போய் மாங்காச்சி துண்டு ஏன் உயிரை வாங்குறீங்க? ஃப்ரெண்டுகள் டிராகன் பால் ஜி மொத்த சீசனும் இது பூசாக வரைக்கும் ஹார்டஸ்ட்ல இருந்துச்சு. அது அப்படியே திரும்பி வந்து மொத்தத்தையும் பிங் வாட்ச் பண்ணேன். ஆனிமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஒய்ஃபை வச்சு மொத்தத்தையும் என்னென்ன ஆனிமே இருக்கோ எல்லாத்தையும் அப்போ வெறித்தனா பார்த்துருந்தேன். ஒரு நாளைக்கு நான் ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸ் எடுத்தோம்னா ஒருத்தனா வீட்டுக்கு வந்து டிவி கூட பார்க்க மாட்டேன். சாப்பிட்ற நேரத்துல நைட் தூங்குற வரைக்கும் எல்லாமே ஆனிமே தான். அவ்வளோ வெறித்தனா பார்த்துருந்தேன். ரொம்ப நாள் எடுத்து ஒன் பீஸ் தான் பார்த்தது. அது யாராலையுமே மாத்திக்க முடியாது. ஏன்னா ஸ்டார்டே பண்ணல. இவன் தான் 6 தான் ஆனிமே எது அப்படின்னு சொல்லிட்டு லாக்டவுன்ல டிராகன் பால் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உன் ஃபேவரட் டைம் என்ன? நல்டோன் மார்ச்சு. அதுக்கப்புறம் அது என்ன ஏய் ஒன் பீஸ் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒரு ஆர்க்குக்கு இவனுக்கு பின் பண்ணுவேன் நாங்க. இப்படி வந்துட்டா சான்ஸ் சொல்ல பிப்ப மாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ ஃபிளாஷ்பேக். இது ப்ளூபர்ல பீ போட வந்துரும், கவலைப்படாதீங்க. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். சில இதுல எப்படின்னா நான் அந்த இதை ஸ்கிப் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் சில சாங்ஸ்லாம் அனிருத் மாதிரி கேட்க தான் பிடிக்கும். அந்த மாதிரி சில ஓப்பனிங்ஸ்லாம் வந்துட்டு நான் ரீல்ஸ்லயோ இதுலயோ பார்த்துட்டு கேட்டுட்டு அடுத்து வந்து திருப்பி பார்த்ததெல்லாம் உண்டு. பாத்தீங்கன்னா நியோன் ஜெனசிஸ் எவாஞ்சலியன் வந்து சாங் எப்படி தெரியும்னா ஒருத்தன் ரெடால்னு ஒருத்தன் ரஷ்யன் யூடியூபர் அவனோட இன்ட்ரோ வந்து இந்த சாங் வச்சு தான் வரும். என்ன கேட்க நல்லா இருக்கு, எனக்கு எந்த ஆனிமேன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு போதுதான் இது வந்து நிறைய பேர் சிங்டோனா வச்சுட்டு இருந்த பாட்டு. இது வந்துட்டு செம்ம டோன் இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யுவர் லை இன் ஏப்ரல். அது வந்து யாராலுமே ஏப்ரல் மாசம் ஏப்ரல் ஓப்பனிங் ஏங்க அதை வேற ஞாபகப்படுத்திட்டு மனசெல்லாம் ஒரே புண்ணா இருக்கு. ஏப்ரல் மாசத்துல இவர் லைன் ஏப்ரல் இல்லாம எப்படி இருக்கும் விவசாயது. இது தவிர்த்து ஒரு முக்கியமான எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அண்டர் ரேட்டடான ஓப்பனிங். இது வந்து அவ்வளவா நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. நானும் ரொம்ப பார்த்த ஒரு கால் ஆஃப் த நேம் அனிமேல கால் ஆஃப் த அனிமே நேம். அதோட ஜாப்பனீஸ் நேம் வந்துட்டு யோஃபுகாஷினோ உத்தா. ஸோ அந்த பாட்டு பேரும் அதேதான். வேற லெவல்ல இருக்கும் அந்த அனிமையோட ஓப்பனிங்கோட இது. ஸோ அது வந்துட்டு கேட்கும்போது ஒரு செம்ம ஒரு அப்பீட்டான ஒரு சில் வைப், வீக்கெண்டோட பாட்டு கேட்குற மாதிரியே இருக்கும். ஸோ ஒரு செம்ம ஒரு வைபாக இருக்கும். ஸோ அது வந்து நான் ஒரு கண்டிப்பாக ஒரு அண்டர் ரேட்டடான ஓப்பனிங்னு சொல்லுவேன். எனக்கு வந்துட்டு லிசான்ற ஒரு ஜாப்பனீஸ் சிங்கர் பிடிக்கும். ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன்ல கிராசிங் ஃபீல்ஸ்னு ஒரு சாங் இருக்கும். அது வந்துட்டு என்ன சொல்றது, லோ டவுனா இருக்குமோ அந்த சாங் கேட்டா ஏதோ ஒரு மோட்டிவேட்டடா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க சாங்ஸ் எல்லாமே வந்துட்டு அதே மாதிரி தான் இருக்கும். டீமன்ஸ்ல இருக்க கூட லேட்டஸ்ட் சீசன் கூட என்னமோ ஒன்று போட்டிருந்தாங்க. இந்த கௌபாய் பீபாப்ல ஒரு ஓப்பனிங் இருக்கும். அதுவுமே டேங்க்னு அதோட ஓப்பனிங் அதுவுமே செமையா இருக்கும். அது வந்து ஒரு ஃபன் வைப்பான ஒரு இது இருக்கும். அடுத்து நொரகாமின்னு ஒரு அனிமே இருக்கு. ஸோ அது இப்போ ரீசெண்டாக வந்துட்டு முடிஞ்சிச்சு, மாங்கா முடிஞ்சிச்சு. இன்னும் அனிமேக்கு வெயிட் பண்ணிடுவோம். அதுல வந்து நொரகாமி அரகாட்டோன்ற ஒரு ஓப்பனிங் இருக்கும். சூப்பரா செம ஓப்பனிங். அது லெவல். அது
இது வந்து நான் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பார்த்தேன் அனிமே. மொத்தம் நமக்கு வந்துட்டு என்ன 12 எபிசோடா ஃபர்ஸ்ட் சீசன்ல. அதுல வந்துட்டு 11 எபிசோடுக்கும் ஒன்றும் நடக்காது. அவனை வந்து போட்டு பொழப்பாங்க. நானும் வந்துட்டு என்னடா இவன் இப்படின்ட்டு. ஆனா ஃபைனலா எல்லாத்துக்கும் வந்து அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க. எபிசோட் ஃபுல்லாவே முடிச்சு விட்டீங்க போங்கன்னு தான் இருக்கும். ஒவ்வொரு எபிசோட்லயும் அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. காதுக்குள்ள இது சென்டிபீடை போட்டு ஃபைனல் எபிசோட்ல வந்து அவன் வந்துட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி இருங்க வாயின்னு வருவான் பாரு, வேற லெவல். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அதுலயே வந்துட்டு நக்கிள்ஸ் இந்த ஒரு அப்ப வந்து அது செம ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. அப்ப வந்து ஒரு அனிமே ஃபேன் யாராவது கண்டுபிடிக்கணும், இப்படி போய் இப்படி பண்ணனா 1000 மைனஸ் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுவும் இந்த இதுல எல்லாம் வந்து காலை பிடிச்சி லாக் பண்ணி இருக்கும்போது காலை உடைச்சு திருப்பி அடிப்போம். அந்த கால்ல இது வேற இருக்கும் நினைக்கிறேன், அந்த கஃப் மாதிரி என்னமோ இருக்கும். அந்த ஆமா அதான் சரியான மொமெண்ட். ஜோஜோ எவ்வளவு பிடிக்குமோ அதே மாதிரி அந்த அளவுக்கு இது எல்லாம் நருட்டோ காப்பின்னு சொல்லுவீங்க. இது பிளாக் கிளவர் அப்பெல்லாம் எவன் சொல்றான் போட்டு சாவடி சொல்றாங்கடா, எங்களே நேர்ல சொல்றாங்கடா. அவங்க நல்லா ஒரு டோர்னமெண்ட் மாதிரி நடக்கும். இந்த டியூல்ல வைஸ் பிரசிடென்ட்டும் அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இப்படி பார்க்கும்போது அதை போட்டு தெரியல, இப்படி கையை இப்படி ஓங்குவா இருங்க பாயின்னு அந்த ஆஸ்டா லக்கு ஆஸ்டா மார்க்மா லக்கு மூணு அறந்து வந்து அப்படி லெஃப்ட் ரைட் சென்டர் அவ்வளவுதான். யாரு என்னடா பண்ற? இந்த பக்கம் நெருப்பு வச்சு நிப்பா, அந்த பக்கம் லைட்டிங் வச்சு பார்த்தா இந்த பக்கம் இவ்வளவு இந்தாண்டி கத்தி வச்சு இந்த இடத்துல இப்படி வச்சு நிப்போம். ஹைலைட் என்னன்னா எல்லாருமே ஏஞ்சிருவாங்க. அந்த இது மிரர் யூசரு அவன் பேர் என்னடா மறந்துச்சு, எல்லா பேரும் மறந்துச்சு. அதான் அவனும் வயசாகிருச்சு இல்ல ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா கேரக்டர்ஸ் ஞாபகம் இருக்குல்ல, அதான மேட்ரு. சீன் ஞாபகம் இருக்குல்ல, நீ இல்லன்னு டோர்னமெண்ட்டுக்கே ஒண்ணு கிடையாது போட்டு ஒரே ஆடு ஒண்ணு அப்படின்னு. அது வந்து எனக்கு ஒவ்வொரு தடவையுமே இதோ இது பாருங்க மறுபடியும் கூஸ் இதெல்லாம் வந்து சர்டிஃபைட் கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது வந்துட்டு விஸ்டோரியா வார்ன் அண்ட் ஸ்வாட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமேஸ் தட் ரிலீஸ் இன் சம்மர் 2024 நான் சொல்லுவேன். கண்டிப்பா வந்துட்டு எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு இது. அது வந்து என்னன்னா நமக்கு பிளாக் க்ளோவர் அதுக்கப்புறம் வந்து ஹாரி பாட்டர் ரெண்டையும் கலந்து விட்ட மாதிரி இருந்தது. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே வந்துட்டு நமக்கு என்னதான் ஆஸ்டாவோட ஸ்டோரி மாதிரியே பில்ட் ஆச்சு ஆக்சுவலா. ஆனா கடைசியில ஒரு ட்விஸ்ட் வச்சு அவனுக்கு வந்துட்டு இது கிடையாது, இது கம்ப்ளீட்டா வேற அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டானுங்க. ஸோ ஈச் எபிசோடுமே கேரக்டர் க்ரோத் வந்து சூப்பரா இருந்தது. ஸ்டார்டிங்ல இருந்துட்டு அவனை வந்து ஒரு லூசரா திட்டுறதுல இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடம் அவனை ப்ரூவ் பண்றதுல வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஸோ எனக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமே. எனக்கு ஆக்சுவலா இவன் இப்போ ஒரு மீட் பண்ணான், இப்போ அதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதே என்ன எங்களை அடிக்கிறதுக்காக நீங்க பாக்ஸிங் போறியா, நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு அதனால போறேன். இவனுக்கு ஒரு எய்ம் இருக்கு, ஒரு டவர்ல அவனோட ஆளு உட்காந்துக்கிட்டு இருக்கும். மேஜிக்ஸ் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் 5 எலிமெண்ட்ஸ் வச்சுதான், ஃபயரு, இது இது ஐஸ், அதுக்கப்புறம் வாட்டர் இருக்கான்னு தெரியல, எர்த் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்ஃப் வந்து இந்த ஸ்பிரிட் மேஜிக், ஸ்பிரிட் மேஜிக், ட்ரீ மேஜிக், ஃபாரஸ்ட் அந்த மாதிரி. ஸோ பேசிக்கா இல்யூஷன் மேஜிக் அவங்களே இந்த சினாரியோல இல்யூஷன் மேஜிக்னு சொல்றாங்க. ஸோ ஈச் எலமெண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு டாப் ஹெட் மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த ஈச் ஹெட்டுக்கும் இருப்பாங்க. அதுல நம்ம ஐஸ் பர்சனுக்கு ஹெட்டா இருக்கிறது தான் நம்ம ஆளோட ஆளு. அவளை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்வாட் இவனுக்கு வெறும் கத்தி தான் வரும், பிளஸ் வைல்ட் எக்ஸ்பீரியன்ஸ், சுத்தி என்ன நடக்குது, ஐ மீன் என்னென்ன இடத்துல என்னென்ன இருக்கும், ட்ராப் டிடெக்ஷன், அந்த மாதிரி. மேஜிக்னு சுத்தமா ஒரு புட்டு கூட கிடையாது, ஆஸ்டா மாதிரியே தான். ட்ராப் டிடெக்ஷன் எல்லாமே வந்து அவனோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவனுக்கு வந்துட்டு இந்த இடத்துல இது இருக்கலாம், இந்த இடத்துல இது இருக்கலாம்ன்றது அந்த எக்ஸ்ப்ளோரேஷன்ல அவனுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான். பிளஸ் சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் வந்து அந்த டீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இவன் வந்து ப்ரொஃபசர் வாக்னர்ல தான் அவனோட இவனா இருக்கான். ஆனா இன்னொரு ப்ரொஃபசர் இருப்பானே கருப்பா, இந்த ஜெயிச்சு காட்டிட்டு நான் வந்து உனக்கு ஒத்துக்கிறேன்ற மாதிரி ஏதோ சொல்லுவான். அதுல டெஸ்ட் அப்பதான் சொல்லுவாங்க அவனுக்கு என்னதான் வந்து மேஜிக்கல் ஆட்ரிபியூட்ஸ் இல்லைனாலும் சூப்பர் ஸ்பீட்ஸ், சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் மாதிரி அவனுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அதை பத்தி எக்ஸாக்டா அவங்க வந்து இன்னும் எக்ஸ்பிளனேஷன்லாம் தரல, இது இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அந்த ஆனிமே முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச கடைசி எபிசோட்ல நிறைய கிளிப் ஹேங்கர்ஸ் போட்டு போயிட்டாங்க வச்சுக்கிட்டு. இவன் எப்படி ஒரு பொண்ணு காமிச்சாங்க, ஒரு அம்மா மாதிரி யாரும் காமிச்சாங்க, அது இவனா இல்ல வேற யாராவது, எதுவுமே ஸ்பாயிலர். ஆமா
இந்த பார்ட்லாம் ஸ்பாயிலர். ஆனா இதுக்கு முன்னாடி சொன்னது எதுவுமே ஸ்பாயிலர் கிடையாது. ஆக்சுவலா ஒரு நல்ல அனிமே. நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் நல்லா enjoy பண்ணலாம். அப்படியே ஒரே ஸ்ட்ரக்சர்ஸ்ல அப்படியே அடிக்கலாம். ஏன்னா நாங்க வந்து வெறியா இருந்தது, வெயிட் பண்ணி எங்களுக்கு வந்து பாக்குறது. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. தண்ணி எவ்வளோ ஊற்றணும்? தண்ணி அது இனிமே தான் பார்க்கணும். இதுல டூ கவான்சிர் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்னதே தெரியாது. 2 டம்ளர் ஊற்ற சொல்லிடுறேன். எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? எல்லாம் ஒரு தொலைவில் பார்க்கலாதாங்க. யாரா நீ இவ்வளவு டேலண்டடாக? அந்த அது எவ்வளவு எம்எல் பிடிக்கும் அது தெரியுமா? அதெல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடாது. சும்மா எடுத்து ஸ்டூடியோக்கு ஊற்றணும். நல்லா இருந்துச்சுன்னா சாப்பிடணும். நல்லா இல்லாமல் சாப்பிடுறது. ஆமா, ரேம்னா தண்ணியா தான் இருக்கணும். இப்போ நம்ம அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போறோம். உள்ள என்னதான் இருக்குங்க? ஏய், என்ன தண்ணியை பேக் பண்ணிருக்கடா? என்னது? ஏய், இத பாத்தியா? அப்படி கொண்டிருக்கு. ஐயோ, பேப்பர் பண்டது. எப்படி எல்லா லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு? நாங்க நிறைய படம் பார்க்குறோம். சைனீஸ் படம்லாம் பார்க்குறோம். நம்ம ஒன்லி ஃப்ரெஞ்சு தான். ஃப்ரெஞ்சு தான். ஃப்ரெஞ்சு, ரஷ்யன் அந்த இதுல போயிடுவோம். வீக்கிங் கனெக்ட். சரி. ஒரு மாதிரி ராவா இருக்கும். நீ இதே வந்துட்டு கேன் சாஃப்டா இருக்கணும்ல. உங்களுக்கு சாஃப்டா இருக்கணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கொதி விட்டு நீ எடுத்துட்டேன்னா சாஃப்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீ ராமன் போட்டு எல்லாம் இது பண்ணும்போது ஃபைனல் ஸ்டேஜ் ஆட் பண்ணா நல்லா இருக்கும். சரி, போட்டு பாப்போம். ஏய், அதான் போட கூழ் தான். இருடா, அதை ஏன்டா எடுத்து ஒண்ணு பண்ற? ஃபர்ஸ்ட் அதை பாயில் பண்ணி தனியா எடுத்து வைக்கணும்டா. அத பாயில் பண்றதுக்கு சட்டி எடுக்கணும்ல? இதுலயே பாயில் பண்ணிட்டு வெஜ்ஜஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு இதுல ரீ குக் பண்ணு. ஆனா தண்ணி அதுதான் பிராத். ஓகே, பிராத். சும்மா கட் பண்ணுங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? யாராச்சும் இப்படி எடுத்துட்டு வந்து அவசரப்பட்டிய என்ன எழவியாது? ரூமுக்குள்ள டான்ஸ் ஆடுறாரா? நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது அனிமேவா அப்படின்னு தெரியாம நான் பார்த்தது நிறையா இருந்துச்சு. பட் ப்ராப்பரா அனிமே பார்க்க ஆரம்பிச்சது டியூரிங் மை காலேஜ் டேஸ் தான். ஸோ கண்டிப்பாக வந்து இது மென்ஷன் பண்ணியே ஆகணும். சைல்ட்ஹுட் அப்போ வந்து நம்ம டிராகன் பால் ஜி பார்த்தது. அதுக்கப்புறமா போக்கிமான். அண்ட் தென் அதுதான் முதல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். அவெத்தா தி லாஸ்ட் ஏர்பெண்டர் இருக்குல்ல, அது அனிமே நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் நானும் வந்துட்டு அதுவும் இருந்தேன். ஆனா அது கார்ட்டூனா இருந்தாலும் அனிமே லெவலுக்கு அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்துச்சு குவாலிஃபை ஆகிறதுக்கு. நமக்கு வந்து அந்த ஃபேஸஸ்லாம் பார்க்கும்போது அந்த கான்வர்சேஷன் அந்த தி டைப் ஆஃப் விஷுவல்ஸ் வந்து இட் வாஸ் மோர் ரிலேட்டட் டு ஜாப்பனீஸ் ஆர் சைனீஸ் கல்ச்சர், லைக் those kind of culture. ஸோ வந்து என் டக்குன்னு தாட்னு ஓகே இதுதான் ஆனிமே போல அப்படின்னு நான் நினச்சேன். பிகாஸ் அதுக்கு முன்னாடி எனக்கு எக்ஸ்போஷர் கிடையாது. ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலாக. அந்த நம்ம பைரேட்டட் வெப்சைட்ஸ் போகும்போது நெக்ஸ்ட் சஜஷன்ஸ் வரும்போது அதுக்கப்புறமா தான் ஆனிமே நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஓ இதுதான் ஆனிமே அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ ஸோ சொல்ல போனால் ஒரு அனிமேஷன் பாட் மீ டு ஆனிமே அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதை தானே ஆனிமே திரும்ப பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ காலேஜ் மேட்ஸ் கிட்ட சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆனிமே பாருங்க அப்படின்னு. தி திங் வாஸ் லைக் தே டென்ட் வாண்ட் டு வாட்ச் இட் அஸ் ஹோல் சீரீஸ். அது எக்ஸாக்ட்லி த சேம் பாயிண்ட். ஸோ மூவிஸ் வந்து நான் யுவர் நேம்லாம் காமிக்கணும். யுவர் நேம் வந்து நான் ஸ்ட்ரீம் பண்ணி அவங்க டிஸ்கார்டில் பார்த்துட்டு அவங்க அந்த லிங்க் கேட்டு டவுன்லோட் பண்ணி அவங்களே ஒரு 2-3 தடவை அவங்களே தனியாக பார்த்துருப்பாங்க. அதுவும் இருக்கு. அண்ட் தென் they like the Ghibli style. கிப்லி ஸ்டைல் முக்காவாசி எனக்கு தெரிஞ்ச கேர்ள்ஸ் வந்துட்டு கிப்லி ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த ஒரு அந்த கியூட்னஸ் டர்ம் இருக்குல்ல அதுல. ஸோ அந்த இதெல்லாம் சேவ் பண்ணி ஆடினதான் வந்து டிராகன் பால் ஜி புடோகை டென்காச்சி 2 ஆடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 3 ஆடினேன். எனக்கு வந்துட்டு டிராகன் பால் ஜியில் பூக்கு அப்புறம் அந்த கிட்பூ வருவான்றது தெரியும். அதுக்கப்புறம் அந்த கிட்பூவோட சீசன் அடுத்து அந்த ஜிடியோட ஆர்க்லாம் வந்துட்டு எனக்கு தெரியாது. ஏன்னா அது கார்ட்டூன் நெட்வொர்க்ல போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ நான் கேம் ஆடி தான் வந்துட்டு கிட்பூ வருவான். அதுக்கப்புறம் அந்த கேமேயா சூப்பர் சைன் கேமேயா அடுத்து ஜிடி கேரக்டர்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும்.
ஸோ அப்படி ஒரு கிளாசிக்ல ஆமா, ஏன்னா வந்து திடீர்னு லிஸ்ட் அன்லாக் பண்ணும்போது சிவப்பு கலர்ல ஒருத்த முடி வச்சுட்டு டேய் இவன் எங்கேருந்து வந்தா பேர் பார்த்தா கோகுன்னு கொஜிட்டான்னு இருக்கும். ஆமா சாரி கோகுனே இருக்கும். அலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. வெஜிட்டாவும் அதே கெட்டப்ல இருப்பான். டேய் இதுல எங்கடா வந்துச்சு நான் பார்க்கவே என்னங்கடா இன்னொரு இதுல பார்த்தா கோகு சின்ன கோகுவா இருப்பான், கிட் கோகு அதே மாதிரி. ஆனா வால் இருக்கும், சூப்பர் ஜிடி கோகுன்னு இருக்கும். அதுவும் மெயினா அந்த ஃபினிஷர்ஸ்லாம் எல்லாமே ஸ்பாயிலர். அதாவது வெறும் முக்கணும், அப்புறம் அப்பு முக்கணும், டவுன் முக்கணும். டவுன் L2 டவுன் முக்கணும், L2 டவுன் முக்கணும், L2 சார்ஜ், L2 டவுன் முக்கணும் கொடுத்தா அல்டிமேட் ஃபைனல்ல இந்த காமி பெரிய பவர் எல்லாமே அடிக்கிறது எல்லாமே எனக்கு இன்னும் இப்படி வந்து எங்க இந்த கேரக்டர் டிராகன் ஃபிஷ்ல அது வந்துட்டு ஒரு எனக்கு பிடிச்ச அட்டாக் மூவ் வந்து டிராகன் ஃபிஷ் அட்டாக் மூவ் தான். வயித்துல அப்படியே ஒரே குத்துவான், அப்படியே வரும்போது அந்த டிராகன் ஒரு ஜிடில கிட்கோக்கு ஒரு இது டிராகன் ஃபிஷ் கொடுத்துருப்பாங்க. அது செமையா இருக்கும். சின்ன இன்சிடென்ட் தான் சொல்லிக்கிறேன். என் ஃப்ரெண்டு இருப்பான், ஓகேவா, நானும் அவனும் தான் ரொம்ப நாளா அந்த டிராகன் பால் ஜி கேம் ஒரு ரைவல்ஸ் மாதிரி நாங்க 2 பேரும் இருந்தோம். ஸோ அவனுக்கு ஒரு தம்பி இருப்பான். ஸோ அவன் தம்பியும் அவன் ஃப்ரெண்டும் இருப்பான். அவங்க 2 பேரும் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா, என் ஃப்ரெண்டு சொன்னேன்ல, அவனுக்கு ஒரு அண்ணன் ஒன்று ஒரு தம்பி ஒன்று. ஆனா அவங்க 2 பேருமே இவனோட பவர். ஸோ என்னால மோத முடியாது. எப்படின்னா நான் இவன் கூட மோதி விளையாண்டுட்டு இருப்பேன். அவன் தம்பி ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் ட்ரைனிங் எடுத்திருப்பான், அவன் என் கூட மோதுவான். என்ன கேட்க ஆள் நினைச்சீங்க. 12th லீவ்ல ஃபுல்லா இந்த கேம் தான் ஆடிட்டு இருந்தோம். இப்பயுமே நான் இப்போ லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்குமே நான் எப்பெல்லாம் காலேஜ் லீவ்லலாம் ஊருக்கு போறேன்னு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு அந்த கேம் ஆடுவோம். இப்பயுமே அது ஒரு ரிச்சுவல் மாதிரி இருக்கும். கடைசியா என்ன ஆயிடுச்சுன்னா, நான் தான் அவனை ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ 5 vs 5 அந்த ஒரு க்ளோஸ் கால்ல முடிச்சுட்டு வந்திருக்கேன். என்ன தொட்ட கரண்டுக்கே ஷாக் அடிக்கும். அவனை அப்பப்போ பாக்குறப்பலாம் கூப்பிடாடே ரீமேட்ச் போடுவோம்டா, நீ சொன்னதே சொல்லிக்கிட்டு திரியிற, நீ என்கிட்ட தோத்துருவ அப்படின்னு சரியான ஸ்லோ வச்சு ஆனா அதுலயும் போக்கிமான் கோ இன்ஸ்டால் பண்ணேன். என்ன திமிரு இருக்கணும் உனக்கு. ரோட்ல நடந்து போனேன். பக்கத்து வந்து கோயில் வைகுண்ட பெருமாள் கோயில் உள்ள ஒரு காமிச்சிட்டு ஒரு போக்கிமான் இது நல்லா இருக்கு வா உள்ள போன்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ள போயிட்டு இதை பிடிச்சி பிடிச்சிட்டு ஐயர் என்ன திட்டி மோட்டார் ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டீங்க. ஒரு அட்ரஸ் கேட்டா தம்பி வெளியே அமிச்சு. ஸோ அது நிறைய கேஸ் கூட நிறைய பைக்லயே வந்து பண்ணிட்டாங்க, கார்ல போகும்போது. இல்ல அது வந்து பைரசி இன்வேஷன், நிறைய பேர் பிரைவசி இன்வேஷன் ஆச்சு. நிறைய பேரோட வீட்டுக்குள்ள போயிட்டு எடுக்க வேண்டியதான். நிறைய இதெல்லாம் நடந்துச்சு. ஒருத்தர் தேடிட்டு போவான் இங்க ஒரு காட்டுக்குள்ள, அங்க போனா வேற என்னமோ நடந்துகிட்டு இருக்கோம். போக்கிமான் சார், போக்கிமான் பிடிக்க வந்து சார் அப்படின்றோம். உன் மேலதான் ஒரு சந்தேகம். இங்க கென்ஷின் இப்போ நான் மறுபடியும் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன் உள்ள வந்துட்டு. ஏன்னா வந்து நீ கேரக்டர் எடுக்கிறது மட்டும் கிடையாது, நீ கேரக்டர் எடுக்கணும், அந்த கேரக்டர் டேலண்ட்னு ஒன்று பில்ட் பண்ணணும், ஆர்டிஃபேக்ட் பில்ட் பண்ணணும், அந்த ஆர்டிஃபேக்ட்ல கரெக்டான ஸ்டாட்ஸ் ரோல் ஆகணும், அந்த டேலண்ட் மெட்டீரியல்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு டொமைன் போகணும், அந்த டேலண்ட் மெட்டீரியல்ஸ் இது வெப்பன் ஒன்று எடுக்கணும், அந்த வெப்பனுக்குன்னு மறுபடியும் ஃபார்ம் பண்ணணும். இது 5 ஸ்டார் கேரக்டர்னா 5 ஸ்டார் வெப்பன் வேற, ப்ளஸ் 5 ஸ்டார் வெப்பன் வேற, ஈச் கேரக்டருக்கு நீ வந்து 5 ஸ்டார் வெப்பன் வைக்கணும். ஸோ வந்து இது வந்து எப்படின்னா ஏபி டெய்லாக் மாதிரி விடாம பேசுறாங்க. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு போல. டெய்லி வந்த உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்டா, இந்த மாதிரி சேலரி கம்மி ஆன்லைன் அப்படின்ட்டு. என்னன்னு பார்த்தா கென்ஷின்ல போய் டெய்லி கமிஷன் விளையாடிட்டு இருப்பான். வந்துட்டு விட்டாம எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் விடாம டெய்லி கமிஷன் முடிச்சான். நான்லாம் எனக்கு கூடுவாங்க ஓடா. ஏன்னா ப்ரீமோ ஜெம்னு அப்புறம் இந்த கேரக்டர் ரோல் பண்றது அந்த டோக்கன்ஸ் அப்புறம் ஒரு நாளைக்கு 60 ப்ரீமோ ஜெம் கிடைக்கும். நான் வந்து ஒரு அப்டேட் ஒரு கேரக்டர் வருதுன்னா நான் கேல்குலேட் பண்ணுவேன், ஒரு நாளைக்கு 60, அப்போ 30 நாளைக்கு எவ்வளோ, 40 நாளைக்கு எவ்வளோ அப்படின்னு. இதுக்கு மேலே வெல்கிங் பாஸ்லாம் நான் வாங்கினேன். ஒரு 500 கொடுத்தா வந்து தினமும் 150 எவ்வளோ ப்ரீமோ ஜெம்ஸ் அதெல்லாம் அந்த அளவுக்கு வெளியே நான் இருந்தேன். அப்புறமா இது ஒர்த்தே கிடையாது, இவ்வளோ கிரைண்ட்லாம் பண்றதுக்கு இது ஒர்த்தே கிடையாது. எப்போ ஓப்பன் பண்ணாலும் டவுன்லோட் டவுன்லோட் தான் கேட்பாங்க. நான் தான் ரொம்ப நாள் கழிச்சு கேம் ஆடலான்னு உள்ள வருவேன். ஆமா, அன்னைக்குன்னு பார்த்து அப்டேட் விட்டுருப்பாங்க நினைக்கிறேன். டவுன்லோட் பண்ண அது 6 இப்படிதாங்க பண்றானுங்க. டவுன்லோட் நம்மளே வந்து என்னைக்காவது ஒரு நாள் டைம் கிடைக்கும் போது கேம் விளையாடலாம் போனா வந்து கேம் இஷ்டம் பண்ணுவேன், அப்டேட்டிங்னு வரும். இது முடிகிறதுக்கே 2 மணி நேரம் அப்பயே நமக்கு விளையாடுறது. எனக்கு கிடைக்கிற டைமே 1 hour இல்ல 1/2 hour தான் கிடைக்கும். அதுல 2 மணி நேரம் இது அப்டேட் ஆகும். அப்ப எனக்கு ஏன்டா நான் இதை போட்டேன்னு இருக்கும். ஆக்சுவலாக நீ 16க்கு அப்புறம் நீ எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சேன்னா நிறைய சீனரிஸ் நிறைய இருக்கும், உனக்கு பார்த்து ரசிக்கிற மாதிரி நிறைய சீனரிஸ் இருக்கும், செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும். லீவ்னு ஒரு ரீஜன் இருக்கு, எனக்கு லீவ் தான் பர்சனலி பிடிக்கும் ரொம்ப. நம்ம அதுல தான் விட்டோம் நினைக்கிறேன். லீவ் அன்லாக் பண்ணிட்டு தான் விட்டேன். ஜியோ ரீஜன் செம்ம சூப்பராக இருக்கும் ஒரு இடமும். அதாவது பழைய ஒரு மலையில ஒரு கிராமம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இனாசுமா கூட அந்த அளவுக்கு ரைடன் ஷோகன் ஊர்லாம் ரொம்ப கேவலமா இருக்கும். அங்கங்க உட்காந்து ஈட்டியோ சொல்லி கேவலமா இருக்கு தெரியுமா?
தெரியுமா? நான் இன்னும் அங்க வரல. நான் வந்துட்டேன்னு வச்சுக்க, அந்த சிவாஜி நடக்கும்போது அப்படியே ரெண்டு நிலவெல்லாம் அப்படியே வேற level ல ஊரே தூக்கிடுவாங்க. வந்து பார்த்தேன்டா பர்சக் கேம் ஒருத்தன் ஆடிட்டு நம்ம இருந்தான். பார்த்துருந்தோம். வேற லெவல்ல இருந்துச்சு. நானா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது பர்சக் மாதிரி இருக்கு, உண்மையிலே இது பர்சக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனால தான் அப்ப சுத்திட்டு இருந்தேன். சாலவில எங்கேயோ இருந்தா இவன் நரசமாபுரத்துல எனக்கு ஒண்ணு பார்க்க போறேன். சேர்ந்து சொல்லிட்டு போய் பாக்குறோம், பர்சக் கேம் ஆடிட்டு இருந்தார் ஒருத்தர். அனிமேஷன் எல்லாமே செம்ம பக்காவா இருந்துச்சு. அடுத்து இன்னொரு இதுல அங்கிட்டு அந்த ஒரு கேமிங் ஏரியாவே ஃபுல்லா வச்சு வச்சிருக்கேன். நிறைய பேர் நிறைய கேம் ஆடிட்டு ஒரு ஆள் பர்சக் ஆடிட்டு இருந்தார். இன்னொரு பக்கம் இங்கிட்டு வந்தா தேவ்குமார் இருக்கான்னு பார்த்தா மைஹிரோ அகாடமி மைஹிரோ அகாடமியா பிஎஸ்க்கு இருக்கு. ஃப்ரீ கேம் ஆக்சுவலா மைஹிரோ அகாடமி பிஎஸ்க்கு. ஸோ அது இருக்கு. வேற லைக் மைஹிரோ அகாடமி வந்து பேட்டில் ராயல். ஒரு டீம்ல 3 பேர் இருப்பாங்க. 3 பேர் என்டையர் வச்சுக்கலாம். பெரிய கிரவுண்டு, பப்ஜி மாதிரி பப்ஜி கான்செப்ட், பட் பொக்குன ஹீரோஸ் வச்சு ஸ்குவாட்ல 3 பேர். பேசிக்கா இப்ப எல்லாம் மெலிட் பண்ண தான் பாக்குறாங்க. அது பேட்டில் ராயலாவே ஸ்டோரி ஸ்விட்ச்ல தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நிறைய கேம்ஸ் வந்து வருதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அனிமே கேம்ஸ் எல்லாமே நீ முக்காசி பார்த்தேன்னு வச்சுக்கோயே, ஸ்விட்சுக்கு தான் ஃபர்ஸ்ட் விடுறாங்க. ஸ்பை ஃபேமிலிக்கு கூட ஒரு கேம், அதாவது நார்மல் இன்ட்ராக்ஷன் கேம் மாதிரி தான். நீ ஆனியாவா இருப்ப, லைக் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ற ஜோன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்துட்டு ஜாப்பனீஸ் வந்துட்டு ட்ரா பண்றாங்க. பட் என்னன்னா நிண்டெண்டோ ஸ்விட்சுக்கு மட்டும்தான் வருது. பிசி, PS5, எக்ஸ்பாக்ஸ் அந்த மாதிரி ஏன் விட மாட்டாங்கன்னு தெரியல. எல்லாமே அவங்க லிமிட்டடா அந்த நிண்டெண்டோ ஸ்விட்சோடயே நிப்பாட்டி. ஏன்னா இது வந்துட்டு முக்காசி கேம்ஸ் பாண்டாய் நமக்கு தான் ரெடி பண்ணுவோம். பாண்டாய் நமக்கு கொடுக்கறது இவனுக்கும் அனிமேஷன் கேம்ஸ், ஜாப்பனீஸ் ரிலேட்டட் எல்லா கேமும் எல்லாமே மட்டும் தான் பண்ணுவாங்க. அவன் பேர் கண்டிப்பா இல்ல, நீ XX கொடுக்கும் போதே அவன் பேர் எங்கேயாவது வந்துடும். ஜனங்களா நீங்க எதுக்கு ஜெயிலுக்கு போனீங்கன்னு தெரிஞ்சுக்க துடியா துடிச்சிட்டு இருக்காங்க சார். சீசன் 1ல இன்னும் எவ்வளவா இருக்கு. இவன் வந்துட்டு எல்லா மெயின் முக்கியமான அனுபவம் பாத்தீங்கன்னா பாத்துருக்க மாட்டான். எல்லாம் கொஞ்சோண்டு பார்த்து வச்சிருப்பான். மிச்சம் எல்லாமே வந்துட்டு பார்த்து வச்சிருவாங்க. சம்மந்தமே எல்லாம் பார்த்துட்டு அது வேற ரெக்கமெண்டேஷன் போஸ்ட் வேற நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார். டக்குன்னு வெண்மத்தை காக்கிட்டு போறான். யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. கோல்டன் பாய்னா ரெக்கமெண்டேஷன் பண்ண நல்லா இருக்குன்னாங்க. நீர் ஆட்டோமேட்டோ பத்தி அது பேசியிருந்தேன். அது நிறைய பேர் அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க கேம்லாம் இருக்கு ப்ரோ, அதுல 26 டிஃபரெண்ட் எண்டிங்ஸ் இருக்கு, அதை பாருங்க அப்படின்ட்டு. நான் பாக்குறது எல்லாமே என்ன சொல்றது, நான் சைஃபையா பார்ப்பேன், இல்ல ஒரு கோர் ஜானரா பார்ப்பேன். இது யாருமே இல்ல எக்ஸ்ட்ரா பார்ப்போம். ரீசன்ட்டா என்டையர் போஸ்ட் கூட பார்த்திருக்கீங்க. நான் என்னடா அட்மின் வீக் வச்சிடா. ஆமா சரி துண்ட முட்டு ஓடுற மாதிரி தான் ஓடுறேன். இதுல இன்னும் ஒரு நல்ல விஷயம் நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒர்க்குக்கு வந்த பிறகு இந்த நருட்டோவோ, டிராகன் பால் ஜி, ஒன் பீஸோ, ப்ளீச் பார்க்கல அப்படின்றது ரொம்ப சந்தோஷம். இல்லனா பார்த்திருக்கேன் முடியாது. இந்த ஃப்ரீ டைம்லலாம் நம்ம நிறைய அனிமே பார்த்தோம். லாங் ரன்னிங் அனிமேஸ்லாம் ஹண்டரா இருக்கட்டும், ஃபேரி டெய்ல், இது எல்லாமே நான் முன்னாடி பார்த்து வந்து சந்தோஷப்படுறேன். ஏன்னா அப்போ வந்து ஒரு செட் ஆஃப் டைம் நமக்கு இல்லைன்னா கூட நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. இப்போ நான் ஒன் பீஸ் பார்க்கலான்னு எடுத்தேன்னு வச்சுக்கோயே, அவ்வளோதான், நான் செத்துருவேன். ஒரு எபிசோடு ஒரு நாள் பார்க்கறேன்னா 1100 நாள் எடுக்க வேண்டியதா இருக்கு அந்த மாதிரி. ஆமா இல்ல அது ரொம்பவே கஷ்டம். எனக்கு ஒன் பீஸை நான் காம்பேர் பண்ணது லாக்டவுன் வந்துதான். லாக்டவுன்ல வந்துட்டு அதாவது இந்த ஞாபகம் இருக்காதுல ஜூம் கால் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருந்தது, அது ஒரு இதுவா போச்சு. எல்லாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ட்ரெண்ட் மாதிரி போய் பண்ணிட்டு இருந்தானுங்க. எனக்கு எல்லாமே போர் அடிச்சு போய் கடைசியில வந்து சரி இந்த ஒன் பீஸ் ஆரம்பிச்சே தீர்றோம் நம்மன்னு ஆரம்பிச்சதுதான். பட் சம்பவம் நான் வந்து இல்ல புஷ் பண்ணி போறேன்ட்டு அந்த ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 எபிசோட்ஸ் எனக்கு கொஞ்சம் காண்டா இருந்தது பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் புஷ் பண்ணி போனதுல ஆர்லாங் பார்க்ல இருந்து அடுத்து வரிசையா அலபாஸ்டா இங்கிலீஷ்ல அப்படி மெரைன் ஃபோர்ட் நீ எங்கேயா போயிடும் அப்படி. அதனால வந்து எனக்கு தேங்க்ஃபுல்லி இப்போ நான் பார்க்கல. இப்போ பார்த்திருந்தா கண்டிப்பா முடிச்சிருக்க முடியாது. இப்போ ஆன்கோயிங்ல பார்க்கறனால ஏதோ இந்த வாரம் ஒரு எபிசோட் ரிலீஸ் ஆகுது. இப்போ இது வேற தொல்லை எனக்கு. நல்ல அனிமே பார்த்து ஒரே நாள்ல 2-3 நல்ல அனிமே போட்டு விட்டு போயிடுவாங்க. இப்போ அது வேற ஆன்கோயிங்ல போகும்போது ஒரு தொல்லை. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா லைனா அப்படியே ஃப்ரீயாக போயிட்டே இருக்கும். நடுவில் ஒரு 2 நாள் வெட்டியா இருக்கும், எதுவுமே ரிலீஸ் ஆகாது. என் பாடியும் சரி என் ஃபேஸ் நான் பெருசா டேக் கேர் பண்ணிக்கிறது கிடையாது. பட் இப்படிலாம் இருக்காது, இப்படி ட்ரெஸ் பண்ணு, இப்படி இது பண்ணி எனக்குமே ட்ரெஸ்ஸிங்ல இருந்து செட்டுக்கா இருக்கட்டும், நம்ம அண்ணன் தாங்க அண்ணன் தான் எல்லாம். நான் இவ்வளவு ஃபேஷனபிளா இல்ல, நான் இப்படி மாசா இருக்கட்டும் அண்ணன் தாங்க. நான் ஏதோ பெருசா சாதனை பண்ணிட்டுதான் என்ன பாராட்டாங்க. இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவரு எங்க அண்ணன். ஒன்லி ஃபேன் சர்வீஸ் அவைலபிள். இனி டூலாம் கிடையாது, எக்கச்சக்கமா இருக்கு. எங்கேயே காடு வச்சிருக்கேன்டா.
போனை செக் பண்ணி பார்த்தா ஒரே பொம்பளை படமா வருது. பொம்பளை படம்லாம் ஃபர்ஸ்ட் சொல்ல போற ஆள் வந்து எனக்கு இவங்க காஸ்பிளேங்கிறத விட இவங்க ஆக்டிங்க்கு நல்லா இருக்கு. இவங்க ஸ்கிரிப்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு. ஸ்கிரிப்ட் அவங்க எழுதுறாங்களா யாரும் எழுதுறாங்களான்னு தெரியாது. பட் ஸ்கிரிப்ட் ரைட்டனால ஆக்டிங்னு ஒரு இது இருக்கு as பெர்ஸ்பெக்டிவ். அது எனக்கு பிடிக்கும். கிறிஸி மோமன்ஸ்னு சொல்லிட்டு அவங்க நான் சொல்ல வேண்டியது நீ சொல்றேன் அப்ப ஃபாலோ பண்ணிருக்கேன். சுரேஷே நாளை இட்டுன்னு போயிட்டேடா. கேரக்டருக்கான ஆக்டிங் ஒன்று வச்சிருப்பாங்க. எப்போதுல இருந்து இருக்குதுன்னா சாப்பருக்கு ஒன்று பண்ணாங்க. சாப்பர் வந்து ஃப்ராங்கி உள்ள போயிடுவான். ஸ்வாப் பண்ணிடுவாங்கல்ல இதுல அதுல ஸ்வாப் பண்ணிடுவோம் ஃப்ராங்கியும் சாப்பரையும். அப்போ வந்து சாப்பருக்கு எக்ஸ்பிரஷன் என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேரக்டருக்கான அந்த எஃபர்ட் அந்த ஆக்டிங் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால அவங்களுக்கு பிடிக்கும். ஒரு 1 day or 2 days ஒதுக்கிடுவாங்க ஷூட்டுக்குன்னு. ஷூட் எல்லாம் அந்த 1 day 2 dayல ஃபுல்லா எல்லாம் ஸ்கிரிப்டையும் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஒரே ஐயோ மொத்த படம் டெலிட் ஆயிடுச்சு. சரி ஃபோன் பண்ணி மறுபடியும் படத்தை கேட்போம். crocodile cosplay அக்கா வேற லெவல்ல பண்ணிருப்பாங்க. crocodile தான் எனக்கு ஃபேவரட். அடுத்து ரீசன்ட்டா ஸ்டோரியில ஆமா அது சிம்பிளா இல்லைங்க. அவங்க நல்லா பண்றாங்கன்னா சப்போர்ட் பண்ணணுங்க. யாரா இருந்தாலும் நீங்க எல்லாரையும் சிம்பிள் பண்றது இல்ல, எல்லாரையும் சப்போர்ட் தான் பண்றீங்க. எங்களுக்கு தெரியுங்க. பாத்தீங்களா சில்றங்கறத கன்ஃபார்ம் பண்றான். எடா கையா மை சண்டா எடா கையா. எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஓஜி கிங் கிறிஸ். எல்லா இடத்துலயும் வந்துட்டு ஆக்சுவலா காஸ்பிளேயர்ஸ்னு எடுத்த அப்புறம் அந்த கிங் கிறிஸோட மேனரிசம்ஸ் அதை வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நிறைய பேர் வந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து மற்றவங்களும் ட்ரை பண்ண பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த இது வந்துட்டு என்னடா சிரிக்கிற பாயமுடா ரிஸ் பண்றதுல வந்துட்டு நம்மளால தான் வந்துட்டு அது வந்து ஃபீமேலுக்குன்னு கிடையாது, அது வந்து மேலுக்கும் ரிஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு ரிஸ் பண்றது கூட ஆமா ஜோரோ வச்சு அதுவும் வந்துட்டு இந்த மில்க் டெஸ்டிங் அதெல்லாம் அதெல்லாம் தரமான ஸ்கிரிப்ட் ரியலி இன்னோவேட்டிவான ஸ்கிரிப்ட். ஆமா டிஃபரெண்டா இத்தனைக்கும் அதுல வந்துட்டு இதுல வந்துட்டு ராபின் மில்க் இருக்கும், போரான் காஷ்மீர் இருக்கும், சுனாரே மில்க் இருக்கும், அதுதான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது மில்கா இருக்கும். அவர் வீடியோஸ்லயே ஒரு நெய்பர் கிட் வருவான் தெரியுமா? சில வீடியோல வரும். அது சமஹாலியா இருக்கும். மெசேஜ் 2025 என்னன்னு நான் சொல்வேன்னா ஸ்டே ஸ்ட்ராங்கர் ஒன்லி யூ கேன் லிஃப்ட் யுவர் செல்ஃப் தான் அந்த இருக்கு பாருங்க. டோன்ட் பிலீவ் இன் லக், ஜஸ்ட் பிலீவ் இன் யுவர் செல்ஃப். நீங்கள் பண்ணுற ஒர்க்காக இருக்கட்டும், சின்ன ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை எந்த ஒர்க்காக இருக்கட்டும், நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை அப்படியே பண்ணிக்கிட்டே இருங்க. கன்சிஸ்டன்சி இஸ் த கீ அப்படின்றது வந்துட்டு நான் நினச்சிக்கிட்டே இருக்கிறது தான். ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு ஹாபி டெவலப் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கணுமா இருக்கட்டும், அது கொஞ்ச நாளே போகும்போது வந்துட்டு அப்படியே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுறாதீங்க. கீப் ஆன் லேர்னிங் தட். அண்ட் அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அதுவுமே உங்களோட அதான் சொல்கிறேன், அந்த 21 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் பண்ணுறது வந்துட்டு ஒரு ஹேபிட் மாதிரியே மாறிடும். அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் லக்ஷ்மணன் ஃப்ரம் ஆனிமே நாடு. ஸோ 2024 ஒரு வழியாக ஒரு எண்டுக்கு வந்துடுச்சு. எனக்கு இது ஒரு வித்தியாசமான வருஷம். ஏன்னா நிறைய புதிய முகங்களை சந்தித்தேன். அண்டு அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிற அவங்கள முன்னேற்ற சில கேரக்டரிஸ்டிக்ஸை என்னால் கொஞ்சம் கிராஸ் பண்ணிக்க முடியுது. அதே வயசு வித்தியாசம்லாம் எதுவும் கிடையாது. நான் இப்போ 10 வயசுலேருந்து 60 வயசுக்கு நிறைய பேரை பார்த்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வருஷங்களில் எனக்கு இவ்வளோ கான்டாக்ட்ஸ் கிடைச்சதே கிடையாது. ஆனால் இந்த வருஷம் எனக்கு இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நிறைய தெரிந்த மனிதர்களோடு இன்னொரு முகத்தை என்னால் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா அவங்க கையிலேருந்து கற்றுக்க வேண்டிய சில விஷயங்கள் எனக்கு இருந்திருக்கு போல். அதனால் மொத்தத்தில் லாங் ஸ்டோரி ஷார்ட் என்னன்னா, நல்லவன் கெட்டவன்லாம் இல்லை உலகத்தில் யாருமே கிடையாது. எனக்கு நல்லவனா தெரியும், இன்னொருத்தவங்க கெட்டவனா தெரியும். ஸோ அதெல்லாம் மாற்ற முடியாது, மாற்றத்துக்கும் ஒன்றும் கிடையாது. யாருக்கு செட் ஆகுதோ அவங்க கூட பழகிக்கோங்க, அவ்வளோதான். நாட் அட்வைஸ், ஜஸ்ட் சஜஷன். ஒரு சின்ன லைனில், இஃப் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி வில் டேக் கேர் ஆஃப் யூ. உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கினீங்கன்னா உங்கள் உடம்பு உங்களை பார்த்துக்கும். ஏன் பாடியை டேக் கேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன்னா, டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் பாடி வில் மேக் யூ டிசிப்ளின்ட் அண்ட் உங்கள் மைண்டு உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். தேவையில்லாமல் அலைய விடாது. இது ஒன்றும் இன்ஃப்ளூயன்சர் ட்ராப் மாதிரி அப்படியே ஸ்கேட்டர் பண்ணிடலாம் சொல்லலை. ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ லைக் ஜிம்முக்கு தான் போகணுங்கிறது அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஈட் க்ளீன் அண்டு உங்களோட
பாடியை நீங்கள் தூக்குற அளவுக்கு நீங்கள் வெயிட்டை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உங்கள் பாடியை நீங்கள் தூக்குற அளவுக்கு உங்கள் காலையும் கையும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. உங்கள் கோரை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள், போதும். நான் 60-70 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தேன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு பி a burden ஃபார் anyone. இந்த பெட் ரிடன் இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஸோ அதனால தான் எனக்கு 60 வயசில் ஓடுனாலும் ஓடணும், ஏதாவது வெயிட்டு தூக்கணுன்னாலும் தூக்கணும். அந்த ஒன்றுத்துக்காக தான் நான் ஆரம்பிச்சது. என்னோடய பெரிய லெவல் மோட்டிவேஷன் தான் எனக்கு அதுதான். ஐ டோன்ட் வாண்ட் டு பி a burden to anyone. அதனால் உடம்பு தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. உடம்புங்கிறது நாட் ஃபிசிக்கல் அவுட்கம்காக கிடையாது, ஹெல்த்தையும். ஃபிசிக்கல் அவுட்கம் பார்த்து தண்ணி குடிக்காமல் இருந்துடாதீங்க. ஸோ ஏன்னா நீங்கள் பணம் எப்போ வேணால் சம்பாதிக்கலாம், ஸ்கில்லு நீங்கள் எப்போ வேணால் கற்றுக்கலாம். பட் உடம்பு போச்சுன்னா திரும்ப வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனிவேஸ் 2025 Animinadu will come more stronger and we will launch some content ரெகுலராக கொடுக்க ட்ரை பண்ணுறோம். சப்ஸ்கிரைப் for the weebs by the weebs. அனிமே பேசுவோமோட கிளிப்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இட் வாஸ் ரியலி ஒரு ஃபன்னான ஜேர்னின்னு கூட சொல்லலாம். லைக் நம்ம நண்பர் யோகேஷாக இருக்கட்டும், சால் நவீலாக இருக்கட்டும், அவங்களோட சப்போர்ட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த சேனல் இருக்காது. அவங்களுமே வந்துட்டு நிறைய எஃபர்ட்ஸ் அண்ட் நிறைய ஹெல்ப் வந்துட்டு அனிமினாடுக்கு அனிமே பேசுவோம் வீடியோஸ்க்கு வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய அனிமே பேசுவோம் எபிசோட்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சூன் இட் வில் ரீச் யூ. 2025 நல்லதே நடக்குன்றதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இது போன்ற ஆனிமங்கா வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்ம அனிமினாடு. ஃபார் தி வீப்ஸ் பை தி வீப்ஸ். அனிமே பேசுவோம். 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 அனிமே பேசுவோம்.